இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தெனாலிராமன் கதைகள்ல அரசவை விகட கவியாக்குதல். இந்த கதை என்னன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில ஏதோ திருவிழா நடக்குது. அதனால ரொம்ப அமர்க்களமா அதை கொண்டாடுறாங்க. அங்க இருக்க அறிஞர் பெருமக்களும் மத்தவங்களும் மண்டபத்துல குழுமி இருக்காங்க. தெனாலிராமனும் ஒரு ஆசனத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்த உடனே சபை எல்லாமே கூடிருச்சு. வேற்றூர்ல இருந்து வந்த தத்துவ ஞானி விழாவை தொடங்கி வச்சு விவாத மன்றத்தை ஆரம்பம் செய்யறாரு. தத்துவ ஞானியும் என்னென்னவோ சொல்றாரு. ஒருத்தவங்களுக்கு கூட அவர் சொல்ற ஒண்ணு கூட புரியல. அவரோட பேச்சோட இறுதியில அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மாய தத்துவம் பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. அதாவது நம்ம கண்ணால பாக்குறது மாயை, நம்ம சாப்பிடுறது, நம்ம உண்ணும் உணவு இதெல்லாம் கூட மாயை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே அறிஞர்கள் ஆரம்பிச்சு அரசர் வரைக்கும் யாருமே வாயை திறக்கல. ராஜகுருவும் மௌனமாயிட்டாரு. எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்த்தா தெனாலிராமன் மட்டும் எழுந்து நின்னாரு. எழுந்து நின்னு தத்துவ ஞானியை பார்த்து, ஐயா தத்துவ ஞானியாரே, ஏன் நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லி பிதற்றிக்கிட்டே இருக்கீங்க? நம்ம சாப்பிட நினைக்கிறது அதுக்கு வித்தியாசமே இல்லையா? நீங்க என்ன ஏன் இப்படி சொல்றீங்க? சாப்பிடணும்னு நினைக்கிறது சரி, உண்பதாக நினைப்பதற்கும் சாப்பிடுறதுக்கும் சாப்பிடலாம்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு தத்துவ ஞானி உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு, ஆனா அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை சோதிக்கிறதுக்காக தெனாலிராமன் அரசர்கிட்ட சொல்லி ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றாரு. விருந்தும் ஏற்பாடு ஆகுது. எல்லாரும் சேர்ந்து பந்தியில உட்கார்ந்து சாப்பிட தொடங்குறாங்க. தத்துவ ஞானிக்கும் எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. ஆனா அவர் சாப்பிடக்கூடாதுன்றதுதான் அவருக்கு இடப்பட்ட கட்டளை. அதனால அவர் தன்னோட தவற உணர்றாரு. இத பார்த்து அரசர் தெனாலிராமனோட திறமைய பாராட்டி அவருக்கு தங்கத்தை பரிசா கொடுக்கறது மட்டும் இல்லாம அன்னியிலிருந்து அவரை அரச விகடகவி ஆக்கினார். இந்த மாதிரி தெனாலிராமன் ஒவ்வொரு சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அரசர்கிட்ட பாராட்டு வாங்குறாரு. இந்த கதையை எல்லாருமே தொடர்ந்து கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். ஓகே குட்டீஸ், பை. இந்த கதை கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி தெனாலிராமன் கதைகள் கேட்க கேட்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ற எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த கதைகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கதைகள் தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பை.